ஐபிஎல் 2026ல மற்ற டீம் ரிலீஸ் பண்ண போற இந்த 3 டாப் 3 பிளேயர்ஸை சிஎஸ்கே டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி ரிலீஸ் ஆகி வர போற டாப் 3 ஸ்டார் பிளேயர்ஸ்ல எந்த பிளேயரை சிஎஸ்கே டார்கெட் பண்ணி அவங்க ஸ்குவாடுக்குள்ள எடுத்துன்னு வர பார்க்க போறாங்க? இதை பத்தி இந்த கம்ப்ளீட் டீடைல்ல பார்த்துடலாம். அண்ட் கைஸ், சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேடில் திருப்பியும் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். சில பல மைனர் அப்டேட்ஸ் வந்திருக்கு சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட். சிஎஸ்கேக்கு இது பாசிட்டிவ் வேல போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி இந்த கம்ப்ளீட் டீடைல்ல பார்த்தலாம். ஓகே, வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே கேஸ், இப்போ நம்ம சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பாசிட்டிவ் அப்டேட்ஸ் வந்து இருக்குது. பட் மைனர் அப்டேட்ஸாக தான் கைஸ் இது இருக்குது. ஃபர்ஸ்ட் அவர் குவிக் ஓவர் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வருவார் அப்படின்னு சொல்லி சான்சஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே போட்டால் ருத்ராஜ்க்கு கூட அண்ட் சஞ்சு சாம்சன் இருக்கிற போஸ்ட்டை பார்த்து தான். பிகாஸ் கைஸ், இந்த போஸ்ட் போட்ட அட்மின் தான் சொன்னார் லைக் நத்திங் இஸ் அஃபிஷியல் டில் யூ சி இயர் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா சஞ்சு சாம்சன் ருத்ராஜ்க்கு சேர்ந்து இருக்கிற போஸ்ட்டை போட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு மீனிங் இருக்குது. அண்ட் ஜஸ்ட் இதை சிஎஸ்கே மட்டும் போடல, இதே ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுமே போட்டிருந்தாரு. ஸோ அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ட்ரேட் சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகாத செய்து. அண்ட் இது வேலிடாக தெரியுது கைஸ் ப்ராக்டிக்கலாக கூட. அண்ட் இதுக்கப்புறமா தான் கைஸ் இந்த கதையில் ஒரு மேஜர் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சஞ்சு சாம்சன் அப்படின்னு சொல்லி டெல்லி கேபிட்டல்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த ட்ரேடை நடத்தி முடிக்க போகிறாங்க. அவங்க தான் ஃப்ரண்ட் ரன்னர்ஸாக இருக்கிறாங்க சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் இது பெரிய பெரிய ஆர்டிகல்ஸுமே ரிப்போர்ட் பண்ணாங்க கைஸ். ஸோ இப்போது டெல்லி கேபிட்டல்ஸுக்கு சஞ்சு சாம்சன் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுவுமே இன்னொரு பெரிய ட்விஸ்ட். எதுக்கு இது கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸுமே நம்ம டீம் மாதிரியே எந்த ஒரு பிளேயருமே நாங்கள் ஆஃபர் பண்ண மாட்டோம். சஞ்சு சாம்சனை டெல்லிக்கு கொடுத்துடுங்க, வேணும்னா ஆல் கேஷ் டீலாக முடிச்சிக்கலாம், எந்த ஒரு பிளேயருமே எங்களால் தர முடியாது அப்படின்னு சொல்லி டெல்லி கேபிட்டல்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு ராஜஸ்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கைஸ். லைக் பிளேயர்ஸ் கொடுத்தா இந்த ட்ரேடை நடத்திக்கலாம், இல்லைனா இந்த ட்ரேட் வேணும் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவுட் சைட் சோர்ஸில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் இனிமேல் ட்ரேடே பண்ண மாட்டாங்களா சஞ்சு சாம்சன் அப்படின்னா கேட்டிங்கன்னா, இல்லை கைஸ், என்ன வேணால் நடக்கலாம். அப்கமிங்கில் மேபி உங்கள் பிளேயர் ஆஃபர் பண்ணால் கண்டிப்பாக டெல்லி எடுத்துன்னு போகலாம். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக டெல்லிக்கு சஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த அவுட் சைட் சோர்ஸை எப்படி ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கைஸ், ஆக்சுவலாக இந்த ஒரு அப்டேட் வச்சு மேபி இது ரிலேட்டபிளாக ட்ரஸ்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் உங்களுக்கே தெரியும் டெல்லி கேபிட்டல்ஸில் இருக்க கேஎல் ராகுலுக்கு கேகேஆர் எக்கச்சக்க இன்ட்ரெஸ்ட் காட்டின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக இன்னொரு வந்திருக்க மேஜர் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன் இந்த மாதிரி டாப் பிளேயர்ஸே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். நீங்கள் எந்த ஒரு பிளேயருமே கேட்டுடுங்கப்பா, நாங்கள் கொடுக்கறதுக்கு இப்போவே ரெடியாக இருக்கோம், நீங்கள் ஜஸ்ட் எங்களுக்கு கேஎல் ராகுல் மட்டும் தந்துடுங்க போதும் அப்படின்னு சொல்லி கேகேஆர் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரேட் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சனை கண்டிப்பாக ட்ரேட் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாறிடும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. பிகாஸ் அவங்களோட பர்ஸ் அங்கேயே கம்மியாக போய்டும். லைக் திருப்பி 14 crores ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆண்ட்ரே ரசல் வேறு பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வரதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கேயே ட்ரேடெல்லாம் நடந்துடும். அண்ட் திருப்பியும் சஞ்சுக்கு போய் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் எல்லாம் ஆப்ஷனில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ காம்பினேஷன் ரொம்ப அடி வாங்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் இதெல்லாம் யோசிப்பாங்க. சஞ்சு சாம்சனும் ட்ரேட் பண்ணி கேகேஆர் இருக்க கேஎல் ராகுலுக்கு கொடுத்து அங்கேருந்து சில பல பிளேயர்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ மோஸ்ட்லி இப்போ இருக்க ஒரே ட்ரேட் அப்பர் அண்ட் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுல் டு கேகேஆர், அங்கேருந்து ஆண்ட்ரே ரசல் ஆர் இன்னும் 2-3 பிளேயர்ஸை எடுத்துன்னு வரதுக்கு பார்த்துன்னு இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரேட் இருக்கும் போது கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் ஒரு பாசிட்டிவ் வேல போயிட்டு இருக்கு. சிஎஸ்கே இங்கேருந்து பிளேயர்ஸ் ஏதோ ஒரு பிளேயர் நல்லா ரிலீஸ் பண்ண போகிற பிளேயர்ஸ் ஆஃபர் பண்ணாலுமே இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் சிஎஸ்கே பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே இப்போ ஒரு பாசிட்டிவ் நோட்டில் போயிட்டு இருக்குது. ஸோ டே பை டே இந்த ட்ரேடில் எக்கச்சக்க ட்விஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. நம்ம நவம்பர் 15க்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும் கைஸ். இன்னும் சில பல நாள் தான் இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சஞ்சு ட்ரேட் ஆகிற ஆப்ஷனுக்கு போவார் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம சிஎஸ்கே டார்கெட் பண்ண போகிற இந்த டாப் 3 பிளேயர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாப் 3 ஸ்டார் பிளேயர்ஸுமே சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. இன்ஃபேக்ட் இவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு லாங் டேர்ம் பிளானில் இருக்கதா போகிறாங்க. அண்ட் கைஸ், இவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி குயிக்காக 1 by 1 பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேயர் ஜிடிலேருந்து ரிலீஸ் ஆக போகிற ரஷீத் கான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஜிடி அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸுக்கு எடுத்துன்னு வரல அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்காங்களாமா. பிகாஸ் ரஷீத் கான் T20 அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எனக்கு கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டாக ரஷீத் கான் ரிலீஸ் ஆக போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா இன்கேஸ் ரிலீஸ் ஆகிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே போவாங்களா அப்படின்னா மேபி போகிறதுன வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஆஷ்னா மாதிரியே ஒரு ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமில் எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே யோசிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரஷீத் கானை எடுத்துன்னு வர முடியும். அண்ட் ரஷீத் கான் ஜஸ்ட் போலர் மட்டும் இல்லை கைஸ், அவரால் ஃபினிஷிங்கும் பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் ரஷீத் கான், நூர் அஹமத், ரவீந்திர ஜடேஜா காம்பினேஷனை யோசிச்சு பாருங்க கைஸ், தரமட்ட
மொத்தமாக ஆப்போனன்ட் டீம் முடிஞ்சு போயிடுவாங்க. ஸோ இந்த ஸ்பின் அட்டாக்கை எடுத்துன்னு வந்தால் கண்டிப்பாக டீமே ஃபுல் ஸ்கேரியாக மாறிடும். அண்ட் சிஎஸ்கேக்கு அப்சல்யூட்லி ஒரு லோவர் ஆர்டர் ஃபினிஷர் தேவைப்படுறாங்க. ஸோ அதை ரஷீத் கானை வச்சு சிஎஸ்கே ஃபுல்ஃபில் பண்ணால் நல்லா தான் இருக்கும். அண்ட் ரஷீத் கானால் அது கண்டிப்பாக பண்ண முடியும் கைஸ். மேபி ரஷீத் கான் ஆப்ஷனில் வந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு கண்ணை வைக்க போகிறாங்க ரஷீத் கான் மேலே. ஸோ ரஷீத் கானுடைய இந்த 2 பிளேயர்ஸ் தான் கைஸ் ஹை சான்சஸ் இருக்குது. லைக் ஆப்ஷனில் கண்டிப்பாக இங்கே 2 பேர் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக சிஎஸ்கேக்கு இன்னொரு ஸ்லாட்டில் தேவை இருக்கிற பிளேயர், எஸ் கைஸ், இட்ஸ் நன் அதர் தென் சிஎஸ்கேக்கு இன்னொரு ஃபாரின் ஓப்பனர் ஜேக் ஃப்ரேசர் மேக்கர். ஸோ ஐபிஎல் 2024 பார்த்தீங்கன்னா கான்வேக்கு இன்ஜுரி ஆச்சு இல்லை. ஸோ அப்போவே சிஎஸ்கேடைய சாய்ஸ் ஜேக் ஃப்ரேசர் மேக்கராக தான் இருந்தார். லைக் இவர் எடுத்துன்னு வரலாப்பா அப்படின்னு சொல்லி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டெல்லி கேபிட்டல்ஸ் இவரை சைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் ரிச்சர்ட் கிளீசன் அப்படின்னு சொல்கிற ஒரு பிளேயர் எடுத்துன்னு வந்தாங்க சிஎஸ்கே. ஸோ அப்போது சிஎஸ்கேல ஜேக் ஃப்ரேசர் மேக்கர் எடுத்துன்னு வர முடியல. இப்போ சிஎஸ்கேல ஜேக் ஃப்ரேசர் மேக்கர் எடுத்துன்னு வர முடியும் கைஸ். ஆயுஷ் மாத்திரை கூட சேர்ந்து இந்த ஒரு அக்ரெசிவ் ஓப்பனரை போட்டால் கைஸ் சிஎஸ்கே டீம் பவர் பிளே ஸ்கோர் பிச்சுட்டு போயிடும். அண்ட் கைஸ் இதோட அக்ரெசிவ் கேம் பிளே பற்றி நான் கண்டிப்பாக சொல்லட்டே வேணாம். நீங்களே பார்த்துருப்பீங்க ஐபிஎல்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி. பட் இப்போ ரீசெண்டாக அவரோட ஃபார்மில் டிப் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு அவ்வளோவா ப்ரைஸுக்கு போக மாட்டார். அப்போது எவ்வளோ ப்ரைஸுக்கு போவார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அந்த ப்ரைஸுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ப்ரைஸுக்கு சிஎஸ்கே ஜேக் ஃப்ரேசர் எடுத்துன்னு வர முடியும். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி டெல்லி கேபிட்டல் ஜேக் ஃப்ரேசர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ் கைஸ் ஆஸ் பர் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேக் ஃப்ரேசர் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் புது ஓப்பனர் பக்கம் போகல அப்படின்னு இருக்கிறாங்களாமா. ஸோ அப்படி டெல்லி கேபிட்டல்ஸ் ஜேக் ஃப்ரேசரை விட்டா மேபி சிஎஸ்கே ஜேக் ஃப்ரேசரை டார்கெட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது கைஸ். இன்கேஸ் சிஎஸ்கே நாங்கள் எங்களுக்கு ஸ்டார் ஓப்பனர்ஸ் தான் வேணும் அப்படின்னு போனால். ஸோ அடுத்ததாக கைஸ் இன்கேஸ் நம்மளுக்கு சஞ்சு சாம்சன் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிளேயர் டாப்பில் இருப்பார் சிஎஸ்கேக்கு. எஸ் கைஸ், இஷான் கிஷன் மோஸ்ட்லி எஸ்ஆர்எஸ்என்ல ரிலீஸ் ஆகிடுவார். பிகாஸ் எக்கச்சக்க ஆர்டிகல்ஸ் தான் சொல்கிறாங்க லைக் இஷான் கிஷன் ரிலீஸ் ஆக போகிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்கேஸ் இஷான் கிஷன் ரிலீஸ் ஆகிறாரு, சஞ்சு சாம்சனும் சிஎஸ்கேக்கு கிடைக்கல அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே சஞ்சு சாம்சனுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் கண்டிப்பாக சிஎஸ்கே இஷான் கிஷனுக்கு தான் போவாங்க. பாஸ்ட் இயர்ஸில் இஷான் கிஷனுக்காக இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க சிஎஸ்கே. அண்ட் இஷான் கிஷன் க்ளோஸாக இருக்கிறாரு சிஎஸ்கே கூட, அது உங்களுக்கு தெரியும் கைஸ். ஸோ அதனால கண்டிப்பாக இஷான் கிஷன் மேலே சிஎஸ்கே ஒரு ஐயோ வச்சுட்டே இருப்பாங்க சஞ்சு சாம்சன் கெடுக்கல அப்படின்னு சொன்னால். அண்ட் நம்ம சஞ்சு சாம்சனுக்கு போகாமல் இஷான் கிஷனுக்கு போனாலுமே நல்ல விஷயம் தான் கைஸ். பிகாஸ் இவர் சஞ்சு சாம்சனோட ப்ரைஸ் போக மாட்டார். இவரை எடுத்தால் நம்ம வேறு பிளேயர்ஸ் மேலே கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இஷான் கிஷன் சிஎஸ்கேக்கு ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் தான் கண்டிப்பாக இருப்பார் இவருமே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ், இந்த 3 ஸ்டார் பிளேயர்ஸுமே ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கா ஆர்டிகல்ஸில் சொல்கிற மாதிரி? அப்படி ரிலீஸ் ஆனால் சிஎஸ்கே எந்த ஒரு பிளேயரை எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.